ரவுடி பேபி, ரவுடி பேபி நான் கூப்பிட்டா அடுத்த செகண்டே என்ன அமுல் பேபின்னு கேப்பியே. இப்பயே நீ அமைதியாவே இருக்க. சார் கொஞ்சம் இப்படி வாங்க. ரவுடி பேபி சீக்கிரம் எந்திரிச்சு வந்துரு. சார் போது ரிமூவ் பண்ணிடலாம். டாக்டர், என் ரவுடி பேபி பொழிச்சுப்பால. அதுக்காக தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க டாக்டர். அண்ணா அண்ணா சௌமியா, அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா? என்னாச்சுப்பா சத்யாவுக்கு? சொல்லுண்ணா. அன்னைக்கு ஒன்னும் இல்லல்ல, ஒன்னும் இல்லல்ல. பிரபு ஏதாவது சொல்லுப்பா, எங்களுக்கு பயமா இருக்கு. உள்ள இருக்கா? சத்யா அண்ணா, எங்க சத்யாவை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்க? மேல ஐசியூ வரல. சார், சத்யாவுக்கு என்ன சார் ஆச்சு? சத்யா எந்த வார்டில் அட்மிட் ஆயிருக்காங்க? மேல ஐசியூ வரல இருக்காங்க. சார் அக்காக்கு என்னாச்சு சார்? சொல்லுங்க சார். சார், சத்யா இப்ப எப்படி சார் இருக்கு? சத்யா மேல யார் கை வச்சது சொல்லு. சார், மேடத்துக்கு எதுவும் ஆகலையே சார்? சொல்லுங்க சார், மேடம் இப்ப எப்படி இருக்காங்க? ரவுடி பேபி காப்பாத்துறது கஷ்டம் டாக்டர் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். மேடத்துக்கு எதுவும் ஆகாது. சார், என்ன சார் நடந்துச்சு? மேடத்தை அடிச்சது யார் சார்? அண்ணா சொல்லுண்ணா.
எம்எல்ஏ. ஆனால ரோடு போய் அடிச்சிட்டாங்க. சார் எம்எல்ஏ அப்படி பண்ணா? ஆமா, அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? போலீஸ் மேலே கை வச்சிருக்கானா? மேடத்து மேல கை வச்சவன சும்மாவே விடக்கூடாது சார். ஆமா, வச்ச கைய முறிச்சு விடணும். பதவிக்காக கொலை கூட செய்ய துணிஞ்சிட்டான் அந்த எம்எல்ஏ. இனி அவனை உசுரோடவே விடக்கூடாது. பதிலுக்கு பதிலுக்கு என்னன்னு காட்டுவோம். கஜேந்திரனை கொன்னு அவன் தலையை சத்திய கால்நடியில போடலாம். இல்ல கிளம்புங்க, வாங்க போலாம். இல்ல நில்லுங்க சார், எங்களை தடுக்காதீங்க சார். அவனை வெட்டி கட்ட துண்டமா போட்டோம் சார். சத்யாக்காக நாங்க உயிரே கொடுப்போம். சொன்ன கேளுங்க ப்ளீஸ். தம்பி, அடிக்கு அடிதான் கரெக்ட். எம்எல்ஏவா காலி பண்ணணும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த எம்எல்ஏ மேல நம்மளை விட நொடி பேபிக்கு கோவம் அதிகமா இருக்கும். அதனால அடிச்சவங்கள சும்மா விட மாட்டா. ஒண்ணுக்கு 10 திரும்ப கொடுப்பா. நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், அவன் எங்க சத்திய வடிச்சிருக்கான் சார். அவனை எப்படி சார் விடுபடியும்? இப்ப ரவுடி பேபி உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம். அவன் முதல்ல எந்திரிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ண அவரே முடிவு பண்ணுவான். அந்த எம்எல்ஏக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நம்ம எல்லாத்தையும் விட அவளுக்கு தான் தெரியும். ஆமாண்ணா, அண்ணி மேல கை வச்சுட்டு ஒருத்தர் கூட உயிரோட இருக்க முடியாது. அண்ணிய அழிக்கணும்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. அண்ணி வெட்ட வெட்ட வளர்ந்துட்டு தான் இருப்பாங்க. விஸ்வரூபம் எடுத்து நிப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்ன சித்தி, இவ போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா இன்னும் உயிரோட இருக்கா. அதான் அனிதா, எனக்கும் டென்ஷனா இருக்கு. பாப்போம் இரு. சத்தியம் இன்னும் சாகலையடா. ஒரு செகண்ட், ஒரே செகண்ட். ஓட்ட கல்லுல சத்யா தலை நசிங்கி இருக்கும். எப்படி அந்த பிரபு வந்து அவளை காப்பாத்தி விட்டான். சத்யாவை யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது தலைவரை. இப்ப அவ இழுத்துக்கிட்டு இருக்கிறது கடைசி மூச்சு. ஆனா மூச்சு இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணிட்டு? சத்யா மட்டும் உசுரோட எந்திரிச்சா ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஆமா தலைவரே, சத்யா மறுபடியும் உயிரோட வந்துட்டா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கவே முடியாது. இவனை அடிச்சு என்ன பண்றது தலைவரே? அவளை ஒழுங்கா முடிச்சிருக்கணும். இப்ப அந்த சத்யா அடிபட்ட புலி. கண்ணை முழிச்சா அவன் நம்மளை அழிக்காம விட மாட்டான். இப்ப சத்யாவை என்ன பண்றது? அந்த சத்யா பொழைக்க கூடாதுடா. அவ செத்துட்டான் தெரியற வரைக்கும் நிம்மதி கிடையாது. முதல்ல ஆஸ்பத்திரியில சத்யாவோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம்.
அண்ணிய இப்படி அடிச்சு போட்டிருக்கானுங்களே, அவனுங்களா நல்லாவே இருக்க மாட்டானுங்க. மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது தவிர என் மருமலுக்கு என்னடா தெரியும்? ஈவு இறக்கமே இல்லாத பாவிங்களா. அண்ணா, அண்ணிய இந்த கோலத்துல பார்க்கவே முடியல அண்ணா. குப்பத்தை காப்பாத்த வந்த காவல் தெய்வம் எங்க சத்யா இப்ப கிள்ளி போட்ட பூ மாதிரி கிடக்குறாளே, என்னால பார்க்க முடியலையே. சத்யா, நீ இல்லாதது எங்கனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சத்யா, எழுந்து வா சத்யா. எங்க மேடம் எப்பவும் அடுத்தவங்களை பத்தி தான் யோசிப்பாங்க, தன்னை பத்தி யோசிச்சதே கிடையாது. அவங்களுக்கு போய் ரவுடி பேபி என் கண்ணு முன்னாடியே அப்படி அடிச்சாங்கப்பா. அவங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சன. எத்தனை பேர் வந்தாலும் அண்ணி அடிச்சு விரட்டிடுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, என் தலையில கன் வச்சிருந்தனால சத்யா அவங்க எல்லாரையும் விட்டுட்டா. என் ஒருத்தனுக்காக அத்தனையும் தாங்கிக்கிட்டா. ரவுடி பேபி கண்டிப்பா திரும்பி பொழைச்சு வருவா. அவங்க எல்லாரையும் காலி பண்ணுவா பாரு. டாக்டர், டாக்டர். எஸ், சத்யா திடீர்னு பல்ஸ் குறைஞ்சிருச்சு. நாங்க குடுக்கற ட்ரீட்மெண்ட் அவங்க உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது. அவங்க நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. சத்யாவை எப்படியாவது காப்பாத்திருங்க. சத்யாவை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம். என்ன பண்றது? எந்த மருந்தையும் அவங்க உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது. பல்ஸ் ரேட் வேற குறைஞ்சுக்கிட்டே போகுது. இப்படியே போச்சுன்னா அவங்க கோமாக்கு போனாலும் போயிடுவாங்க. டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? டாக்டர், நான் சத்யாவை பார்க்கலாமா? எதுக்கு? நான் பக்கத்துல இருந்தா அவளுக்கு ஒன்றும் ஆகாது டாக்டர். மெடிக்கலை மீறி உங்களால என்னங்க பண்ண முடியும்? ப்ளீஸ் டாக்டர், நீங்க அலோவ் பண்ணுங்க. ஒரே ஒரு வாட்டி அவளை பார்க்கறேன் ப்ளீஸ். சரி, வாங்க போலாம். பார்த்துட்டு Rowdy baby, Rowdy baby, Rowdy. பிரபு, பேசுங்க. பல்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. Rowdy baby, நான் பேசுறது கேக்குதா Rowdy baby? Rowdy baby, உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு சீக்கிரமே சரியாயிடும்.
ரவுடி பேபி. ரவுடி பேபி. டாக்டர் பாத்தீங்களா, கையில அசைக்கிறா. ரியலி சர்ப்ரைஸ். உங்க கைப்பட்டதும் அவங்க நார்மலுக்கு வந்துட்டாங்களே. உங்க வைஃப் அன்கான்ஷியஸ்ல இருக்கும்போதே உங்க ஸ்பரிசத்தை அவங்க அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஓ மை காட், அவங்களுக்கு உங்க மேல எவ்வளவு காதல் இருந்தா இப்படி நடந்திருக்கும். உங்க 2 பேருடைய அன்பு என் ட்ரீட்மெண்ட்டையே சேலஞ்ச் பண்ணுதே. டாக்டர் எப்படியே காப்பாத்துங்க டாக்டர். கண்டிப்பா. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. கவலைப்படாதண்ணா, கடவுள் அண்ணியை கைவிட மாட்டாரு. அன்னைக்கு எதுவுமே ஆகாது. நீ வேணா பாரு, சீக்கிரமே அவங்க குணமாகி வருவாங்க. எப்பவும் போல நம்ம கூட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. எம்எல்ஏ ஒரு அறவேக்காடு. சத்யாவை ஒரே போட போட்டிருந்தா அவன் எப்பவோ காலி ஆயிருப்பான். பிரச்சனை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்காரு. கொஞ்சம் பொறுங்க சித்தப்பா. சத்யா இங்கிருந்து வெளியே உயிரோட போக மாட்டா. வெளியே அவளோட போனா மட்டும்தான் போகும். பிரபு, சொல்லுங்க டாக்டர். இப்போதான் எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்தது. அவங்க உடம்புல ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 2 லெக்கும் பிராக்சர் வேற இருக்கு. பிராக்சர்? எல்லாத்தையும் விட தலையில அடிபட்டு பிளட் கிளாட் ஆயிருக்கு. ரொம்ப டேஞ்சர் பிரபு. உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும். ஒன்று பண்ணுங்க டாக்டர். எப்படியோ என்னோட போய் பொழிச்சு வரணும். எனக்கு அது போதும் டாக்டர். தலையில பலமா அடிபட்டதுனால எந்த அளவுக்கு ஆபரேஷன் சக்சஸ் ஆகும்னு தெரியல. ஆனா வேற வழி இல்ல. நாம ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். எதுவா இருந்தாலும் ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். டாக்டர், எங்க குப்பத்தோட பெருமை சத்யா மட்டும்தான் டாக்டர். அவளை நாங்க இழக்க கூடாது. ப்ளீஸ் டாக்டர், காப்பாத்துங்க. ஆஸ் a டாக்டரா ஒரு உயிரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ஆனா சிச்சுவேஷன் என் கையில இல்லையே. ஒண்ணு மட்டும் நான் கண்டிப்பா சொல்றேன்.
உங்க இத்தனை பேரோட வாழ்த்து இருக்கிறதுனால சத்யாவுக்கு ஒண்ணும் ஆகாது.